ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, உனக்கு உதவிகள் செய்திட யாரும் இல்லை என்று மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய். இரவில் கூட உறக்கம் வராமல் அடுத்தவர்களை பற்றிய எண்ணங்கள் தான் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதனால் வாழ்க்கையில் பாதி நேரம் உன்னுடைய தூக்கம்தான் தொலைந்து விடுகின்றதே தவிர உனக்கு அதனால் வேறு எந்த பலனும் கிடைத்ததாக தெரியவில்லை. என் குழந்தையே, உதவிகள் என்பது யாரிடம் கேட்க வேண்டும் என்று ஒருமுறை சிந்தித்துப் பார். தன்னால் இயலவே இயலாது, இனி என்னால் ஒரு நொடி கூட முடியாது என்று நினைப்பவன்தான் அடுத்தவனிடம் சென்று உதவி கேட்க வேண்டும். எவன் ஒருவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னால் நிச்சயமாக முடியும், இந்த ஒரு காரியத்திற்காக ஒருவரிடம் உதவியை கேட்டு அவமானப்பட வேண்டுமா என்று நினைக்கிறவன் ஒருபொழுதும் யாரிடத்திலும் சென்று உதவி என்று கையேந்தி நின்றுவிட மாட்டான். என் தங்கமே, நீ ஒரு செயலை செய்ய நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் சரியான உதவி கிடைத்துவிட்டது என்றால் நான் முன்னேறி விடுவேன் என்கின்றாய். என் தங்கமே, நீ நினைப்பது உன் அம்மா நான் சரியாகத்தான் புரிந்து கொள்கிறேன். இதில் உண்மை என்ன தெரியுமா? இன்னொருவர் கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவதாக இருந்தால் என்றோ உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வந்திருக்கும். இங்கு இருப்பவர்கள் அனைவரும் தன் வாழ்க்கையில் தான் முன்னேறிவிட்டால் போதும், அடுத்தவன் முன்னேறிவிடக்கூடாது என்றல்லவா நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் வாழ்க்கையை நம் வாழ்க்கை போல் மாறிவிட்டது என்றால் நம்மை அவர்கள் மதிக்க மாட்டார்கள் என்றல்லவா நினைக்கிறார்கள். இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால் அது உன்னுடைய தவறு அல்லவா? யார் உன் வாழ்க்கையில் உன்னை தூக்கிவிட போகிறார்கள், யார் உன் வாழ்க்கையில் உன்னை கீழே தள்ளிவிட பார்க்கிறார்கள் என்று கூட அறியாமல் இருக்கின்ற வெள்ளந்தியான என் பிள்ளை அல்லவா நீ? என் தங்கமே, என்ன நடந்தாலும் சரி, ஒரு நொடி உன் மனதை பற்றி நீ சிந்தித்து பார். உன்னுடைய உடல் நிலையை பற்றி நீ சிந்தித்து பார். ஒவ்வொரு நாளும் இரவில் உன் வராகியானவள் உன்னை உறங்க வைக்க பல முயற்சிகளை செய்கிறேன். நான் என்ன சொன்னாலும் நீ நல்ல நேரத்தில் மட்டும்தான் உறங்குகிறாய். பல நேரங்களில் உனக்கு உறக்கம் என்பது வருவதில்லை. என் தங்கமே, யாரை பற்றியும் கவலைப்பட்டு உன்னுடைய நேரத்தை வீணாக்குவதை விடுத்து உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்வாயானால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எதை நினைத்தும் வருந்தி கொண்டு எதை நினைத்தையும் வேதனைப்பட்டு கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க இருக்கின்ற நல்லதை நீ ஒரு நாளும் தொலைத்து விடாதே. நீ யாரை பற்றி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அவர்கள் அங்கே நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே குரட்டை விட்டு உறங்குகின்ற சத்தம் நிச்சயமாக ஒரு நாள் உன் செவிகளில் விழும் பொழுது என் பிள்ளை நீ வேதனைப்படுவாய். நான் இத்தனை நாட்கள் இவர்களுக்காகவா உறக்கத்தை தொலைத்தேன் என்று. தங்கமே, பிரச்சனை என்ற ஒன்று வந்தால் பாதிக்கப்பட்ட நீ மட்டும்தான் அங்கே உறக்கத்தை தொலைப்பாய். யார் உன்னை பற்றி பேசினார்களோ அவர்கள் அதனை கண்டுகொள்வதில்லை. ஏனென்றால் கேட்டது உன்னுடைய செவிகள் அல்லவா? அதனால் தான் உன்னால் மறக்க முடியாமல் உறக்கத்தை தொலைத்து கொண்டிருக்கிறார். பேசுவதை பேசிவிட்டு அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அதனால் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு முதலில் மதிப்பு நீ கொடுக்காமல் முதலில் உன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க தொடங்கு. அடுத்தவன் சந்தோஷமாக இருக்கிறானே என்று வயிற்றெரிச்சல் படுபவன் நிச்சயமாக ஒரு நாள் அவனினுடைய தூக்கத்தை இழப்பான். இன்று சந்தோஷமாக இருப்பது போல தோன்றலாம். நீ உன் வாழ்க்கையை தொலைத்து நிற்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை அங்கே சந்தோஷ ஏற்றுகிறது என்றால் அதற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு கஷ்டமும் உனக்கு ஒரு சந்தோஷமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். என் தங்கமே, கேட்ட உதவிகள் செய்யவில்லை என்பதற்காக ஒரு நாளும் வேதனைப்படாதே. இங்கே உடன் பிறந்தவர்களும் நட்புகளும் கூட சில நேரங்களில் கேட்கின்ற உதவியை செய்ய முடியாது என்று சொல்லி கைவிரித்து விடுகிறார்கள். சில நேரங்களிலும் எல்லோரும் ஒன்று போல இருப்பதில்லை. அதனால் மற்றவர்களிடத்தில் உதவியை நீ
நீ எதிர்பார்ப்பது தவறு. நமக்கு வேண்டியவர்களே நம்மை கழட்டி விடும் பொழுது நல்லவர்கள் என்று நினைத்து நீ உதவி கேட்டால் அவர்கள் எப்படி உனக்கு உதவி செய்வார்கள் என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் உனக்கு நல்லது நடத்தி கொடுக்கும் என்று நினைத்து தூக்கி சுமந்தாயோ அவையெல்லாம் இன்று உனக்கு கஷ்டத்தை கொடுத்தது. அதனால் என்னவோ என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பு கொண்டு இரவு நேரம் உறக்கத்தை தொலைத்து விட்டாய். என் தங்கமே, இரவு நேரங்களில் உறக்கமானது சரியாக இருந்தால்தான் அடுத்த நாள் விடியலில் வெற்றியை நோக்கி உன்னால் பயணிக்க முடியும். காலையில் மிகவும் அதிகமான சோம்பலோடு எழுந்து நிற்பாயானால் அந்த நேரத்தில் உனக்கு முந்தி செல்ல நினைத்தவர்களோ உன்னை வெற்றி பெற நினைத்தவர்களோ அவர்கள் முன்னேறி சென்று விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, முன்னேற்றம் என்பது நீ நினைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். அம்மா உனக்கு எப்பொழுதுமே கை கொடுத்து கொண்டிருப்பேன். என் பிள்ளையே, நீதான் உன்னுடைய முயற்சியை கைவிடாமல், மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கையை கைவிடாமல் நீ முன்னேற்றத்தில் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தை, மனம் முழுக்க உனக்குள் இருக்கின்ற இந்த வேதனைகள் எல்லாம் முதலில் ஒரு ஓரம் கட்டி எல்லாவற்றிற்கும் மேலாக வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும். அந்த நல்லது ஒரு நாள் உன்னை வாழ்க்கையில் நல்ல உயரத்தில் கொண்டு வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, உனக்கு தருவதற்கு உன் வராகி அம்மா நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? என்னுடைய பிள்ளை சுறுசுறுப்பாக இருந்து என்னுடைய பிள்ளை செய்கின்ற செயலில் எல்லாம் திறமையாக இருந்தால்தானே அம்மாவிற்கு சந்தோஷம். அதனால் என் பிள்ளை இன்று இரவானது உனக்கானது என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய உறக்கத்தை நீ சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, நல்லதொரு விடியலையும் நல்லதொரு வாழ்க்கையையும் சரியான வாய்ப்பை அம்மா உனக்கு ஒரு தடவை கொடுக்கிறேன். இந்த வராகி ஒரு நாளும் சொன்ன சொல் மீறியவள் கிடையாது. எனக்கு நடக்கவில்லை, நீ சொன்னது கிடைக்கவில்லை என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் அம்மா ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். என் தங்கமே, நான் சொல்கின்ற வாக்கு 100க்கு 100 பேர் பலிக்காவிட்டாலும் 150 பேருக்கு நடந்திருக்கும். அடுத்த வாக்கில் மீதமுள்ள 50 பேருக்கும் அவர்கள் கேட்டது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும். உனக்கு உடனடியாக நடக்கவில்லை என்று நினைத்து வேதனைப்படுவதை விடுத்து அம்மா சொல்லி இருக்கிறாள். இன்று இல்லை என்றாலும் நாளை நம் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த ஒரு கட்டத்திலும் உன் நம்பிக்கையை இழக்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற போகின்ற இடத்தில் இருந்து ஒரு அடி நீ பின்வாங்கி விடுகின்றாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, எல்லா நாளும் உனக்கு வாழ்க்கையில் நல்ல நாளாக தான் இருக்கும் என்று நினைக்காமல் வருகின்ற நாளில் நல்ல நாளும் இருக்கலாம், கெட்ட நாளும் இருக்கலாம். ஆனால் அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்துதான் அவை மாறும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். நல்ல நாளை என் பிள்ளை சந்தோஷப்படுவதை விடுத்து கெட்ட நாள் வரும்பொழுது அழுவதை விடுத்து இரண்டையும் சமமாக நீ பார்ப்பாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சந்தோஷம் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நான் எப்பொழுதுமே உனக்கு தருவது அதிசக்தி வாய்ந்த வாக்குதான். அதனால் என் குழந்தை, ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உதவிக்கு யாரும் இல்லை என்று நினைத்து வருத்தப்படாமல் உனக்கு நீயே மிகப்பெரிய உதவியை செய்யக்கூடியவர் என்பதை புரிந்து கொண்டு அம்மா சொன்ன புகைப்படத்தை நீ பார்க்க வேண்டும் என்றால் உன் வீட்டிற்கு சென்று உன் வீட்டில் இருக்கின்ற கண்ணாடியை பார். அதில் உன் முகத்தை பார்த்து உனக்கு திருப்தி கிடைக்கவில்லை என்றால் உன் வீட்டு பூஜை அறையில் இருக்கின்ற உன்னுடைய வராகியானவள் என்னுடைய புகைப்படத்தை பார்த்தால் என் தங்கமே, உனக்கு நிச்சயமாக திருப்தி கிடைக்கும். என் தங்கமே, இல்லை என்றால் இப்பொழுது நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் அம்மா என்னுடைய கனிவான இந்த முகத்தை பார்த்து கொண்டிருக்கும் இவர்கள் 2 பேரும் மட்டும்தான் உனக்கு
உனக்கு உதவிகளை செய்ய முடியும். ஒன்று உன் அம்மா நான், இன்னொன்று நீ. உன்னால் மட்டுமே உனக்கான உதவிகளை தேடிக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டு என் தங்கமே, யாருமே இல்லை என்று ஒரு நாளும் நினைத்து வருத்தப்படாமல், நமக்கென்று நம் அம்மா இருக்கிறாள், நம்முடைய கை நமக்கு உதவியாக இருக்கிறது, அது மட்டுமே நமக்கு உதவி செய்யும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே. எதற்காகவும் இனிமேல் நீ வருத்தப்படக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் பிள்ளை வேதனைப்படக்கூடாது. உதவி கிடைக்கவில்லை என்றால் அதை பற்றி கவலைப்படாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். என் தங்கமே, நீ என்னுடைய ஆசீர்வாதத்தையும் அரவணைப்பையும் முழுமையாக பெற்ற குழந்தை அல்லவா? நான் உனக்கு உதவி செய்யாமல் வேறு யாருக்கு உதவி செய்ய போகிறேன் என் தங்கமே? அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.